வணக்கம். வணக்கம். என்ன பண்ணுறீங்க? ஃப்ரிட்ஜ் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். மேட்சிங் ஃப்ரிட்ஜு நீங்கள் மேட்சிங் கொடுத்தாங்க. சேம் பிஞ்ச் சாக்லேட் வாங்கிக்கோங்க ஃப்ரிட்ஜு கிட்ட. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி எலக்ட்ரானிக்ஸில் தான் ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிக்ஸி வாங்கினது வந்துட்டு இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கு. தென் வாங்கியும் ஒரு 5 வருஷம் ஆகியும் நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்றதுனால இன்னொரு தடவை ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கோம். நம்ம வந்தது ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஆனால் இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு எல்லா டபுள் டோர் ஃப்ரிட்ஜையும் பார்த்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரிட்ஜ். இதை வந்துட்டு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க, அதை எடுத்து நம்மளுக்கு பேக் பண்ணி தர போகிறாங்க. வணக்கம். என்ன வைப்ரேஷன் மோட்லேயே இருக்கிறீங்க? ஹாய் டான்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கோம். கை தட்ட முடியுங்களா? வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. நம்ம வாங்கிட்டு வச்சுட்டு வாங்கி பண்ணது லிஃப்ட் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய கதை. அது வந்துட்டு சரியான காமெடி. கதைன்றதை விட காமெடி. இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜோட டிசைன். நியூ மெம்பர் ஆடட் டு அவர் ஃபேமிலி. நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். 3, 2, 1. வாயிலே மியூசிக் போடுறாங்க. இதுதான் நம்ம ஃப்ரீசரை யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய ஃப்ரீசர் வந்துட்டு நம்ம தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வாங்கிக்குவோம். தேவையில்லைன்னா நம்ம வாங்கிக்குவோம். இதுதான் வந்து நாங்கள் சிங்கிள் டோர் தான் பார்க்குறோம் போனோம். பட் ஆனால் நான் தான் இதுதான் வாங்கி ஆகணும்னு ஒருத்தக்காக நினைட்டேன். வேறு என்ன காரணம் இல்லை. அப்புறம் இது வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம காய்கறி பாத்திரம் பண்டம் எல்லாம் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு நம்ம காய்கறி பாக்ஸ். இது வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் இது வந்து டீப் ஃப்ரீஸு. சம்மர் சில் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா சம்மர் சில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா டீப் ஃப்ரீஸ் வச்சுக்கோங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா நார்மல் வச்சுக்கோங்க. மினிமம் ஃப்ரீஸ் வந்துட்டு ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரீஸரும் ரொம்ப நீங்கள் வந்துட்டு மினிமம் ஃப்ரீஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோ. இப்போ நம்ம நார்மல் வச்சுக்கலாம். நார்மல் வச்சுட்டு நம்ம ஏன் இன்னும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாமல் இருக்கோன்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்து ஓப்பன் பண்ணுறது பண்ணிட்டோம். ஆன் பண்ண சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஆன் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து ஆன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்தோன்னா இதெல்லாம் அப்படியே வந்துருங்களாம்மா, இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்னாங்க. இது வந்துட்டு அந்த லைட் எரியுமில்லங்க, அதுதான் அமுத்துனீங்கன்னா லைட் எரியும். இது அமுத்துனீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது ஓப்பனில் இருந்துச்சு லைட் எரியும், அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம லைட்டு. அது மட்டும் இல்லை, அந்த லைட் வந்து நாங்களே இன்னும் போட்டு பார்க்கல. அதை போட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். கரெக்ட். எங்கள் வீட்டில் முதல்ல இருந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஹைட்டு இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் அளவுக்கு தான் எங்களோட ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. இது பாதி மட்டும், இந்த பாதிக்கு தான் எனக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு முதல்ல. அதுவுமே நாங்கள் வந்து வாங்க கிடையாது. எங்களுக்கு வந்து ஆமாம், இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இவ்வளோதான். இந்த ஹைட்டு தான் வந்துட்டு முதல்ல இருந்த ஃப்ரிட்ஜ். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரில் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம். அது அப்படியே வந்து ஒரு கோந்து மாதிரி பிடிச்சிக்கணும். அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எது பண்ணுறீங்க? சீசனிங் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு அடுத்த ப்ரொசீஜரை நம்ம வந்துட்டு சீசனிங் பண்ண போகிறோம். அது வந்து இல்லை, வெஜிடபிள் பாக் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெருசுன்னா எவ்வளோ பெருசு. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப பெருசுலாம் இல்லை. இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். வேற ஒன்றும். இது வந்து என்னென்னு பார்த்துட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. இது வந்துட்டு ஐஸ் பாக்ஸ் வாரண்டி கார்டு. அது வந்து இது இன்னொரு வாரண்டி கார்டு. 2 எத்தனை வாரண்டி கார்டாக தருவீங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்கு? இல்லை, இது வந்து யூசர் மேனுவல். அதை தான் இந்த பேக்கப் பண்ணுறாரு இப்படி சொல்லுது. நாங்கள் இது வந்துட்டு ஐஸ் பாக்ஸ் கற்றுக்கிட்டுங்களா?
நீங்கள் அது போய் முட்டினீங்கன்னா சத்தம் வராமையாக இருக்கும். ஐஸ் ஆடினாலும் சத்தம் வரணுங்க. அதே நீங்கள் வெறும் ஐஸ் பாக்ஸில் எப்படிங்க சத்தம் வரும்? அறிவாளி திறந்து சத்தம் வரும். இதை ஓப்பன் பண்ண முடியும். செல்லாட்ரிப் டிசைன் செல்லாட்ரிப்லாம் ஒட்டி தந்துருக்கிற மாட்டேங்க. கத்திரிக்காய் எடுத்துட்டு வாங்க. உங்களால் கையில் பிக்க முடியுங்கிறத ஒத்துக்கோங்க. கிளாப் பண்ணுங்க காமாச்சு. ஐஸ் பாக்ஸ் ஆன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. சத்தமே வரல. சத்தம் வராது. சைலண்ட் கிளாப். கிளாஸ் இப்படி திறந்தா பையன் இந்த பக்கம் வரும். இந்த ஐஸ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன பண்ணுறது? இது மாட்டிக்கணும். இப்படி 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 இது பண்ணால் ட்ரைன் டைம் அப்படி விடுவோம். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு இப்படி 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 இது பண்ணோம்னா தண்ணி இப்படி இப்படின்னு ஊற்றுனீங்கன்னா தெளிக்க தான் முடியும். தண்ணி இப்படி தான் ஊற்றணும். இப்படி ஊற்றுறதுக்கு அப்புறமா அது ஐஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி இப்படி நம்ம பண்ணோம்னா கீழே வந்துடும். நிறைய கண்டுபிடிப்பு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி. என்ன லேசர் டெக்னாலஜியா? லேட்டஸ்ட் டெக்னாலஜி. வாய் கொஞ்சம் ஒழிஞ்சிச்சு. இதுலேயும் இப்படி இது எதுக்கு? இது வந்து ஐஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகி கீழே வச்சுக்கும். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஐஸ் இப்படி எடுத்துக்கலாம். மாட்டி கழட்டுங்க பார்க்கலாம். வரமாட்டேங்குதுங்கக்கா. இல்லை இழுத்து பாருங்க. இல்லைண்ணா மேலே அதை நான் ஒட்டி வச்சுட்டு வரேன். பார்க்கலாம். போடணும்னா கொட்டிடு. இப்படி கொட்டிட்டுமா அது கீழே வந்துடுங்க. ஐஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு வேணும்ட்டா ஃபோன் பண்ணி ஐஸ் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இடத்துல இருக்கும் போல. எட்டலன்னா பரவாயில்ல. ஸ்டூல் போட்டு இருக்கு. வேலை முடிஞ்சது. இங்கே வந்துட்டு இதுக்கு வச்சுருக்கு ஃப்ரோசன் ஃபுட்டு வந்துட்டு நம்ம என்ன இது பண்ண போகிறோம்? நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒரே போயிடும். மறுபடியும் அதை ஐஸ் கட்டியாக்கி சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு